திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் தனியார் பள்ளி மாணவர்கள் 20க்கும் மேற்பட்டோர் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். பேருந்து நிலைய கடையில் இருந்த பாத்திரங்களை எடுத்து வீசியும் சட்டைகளை கிழித்துக் கொண்டும் சண்டையிட்டனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த கடைக்காரர்கள் மாணவர்களை பிடிக்க முற்பட்ட போது அனைவரும் சிதறி ஓடினர். மாணவர்களிடையேயான மோதல் அடிக்கடி நடைபெறுவதால் காவல்துறையினர் பள்ளிகளுக்கு சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த ஓலைப்பட்டி சந்திப்பு சாலையில் பெண்ணை வழிமறித்து தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளையம்பதி கிராமத்தைச் சேர்ந்தவர் கோமதி. இவர் தனது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது ஓலைப்பட்டி சந்திப்பு அருகே வழிமறித்த பிரபாகரன் மற்றும் சிவா என்ற இருவர் 20,000 ரூபாய் கடனை எப்போது தருவீர்கள் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் வாக்குவாதம் முற்றிய நிலையில் இளம்பெண்ணை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மயங்கி விழுந்த பெண்ணை மீட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இச்சம்பவம் குறித்து கல்லாவி போலீசார் விசாரித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் மருதம்புத்தூரில் குளத்தில் மூழ்கி சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 8 வயது சிறுவனான நாராயணன் நண்பர்களுடன் குளத்தில் மீன்பிடிக்க சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்த குழந்தையின் தந்தை ராம்சிங் சிறுவனின் உடலை மீட்டு வீட்டிற்கு கொண்டுவர உறவினர்கள் கதறி எழுதினர். இதையடுத்து விரைந்து வந்து சிறுவனின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.